வெல்கம் டு வில்லேஜ் பேரடைஸ் குக்கிங். இது என்ன வீடியோன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்க தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு வெரிஃபைக்காக சொல்லிடுறேன். இது வந்து வில்லேஜ் குக்கிங் வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு vlog வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ. இது வந்து ஆளுக்கு 25 பானிபூரிஸ், நானும் என் சிஸ்டரும் கூட சேர்ந்து. இது வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். 25 பானிபூரிஸ் இருக்கு. இது வந்து பானி தண்ணி, இது வந்து உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு. இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஈட்டிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எஸ், ஓகே. டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு இருக்கோம். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே போக மாட்டேங்குது. ரொம்ப ஓட்டம் தம்பி. பானிபூரியே ஃபுல்லா உடைஞ்சு வச்சு காரம் சேலஞ்சுக்கு ஏத்த மாதிரி இருக்குப்பா. கார் அடிக்குது. தண்ணி குடிக்கலாம் தான், இருந்தாலும் எங்க சேனல்ல பார்த்து சாப்பிட முடியாது. அதுவும் இல்லாம எங்க சேனல் தண்ணி தர மாட்டாங்க, தண்ணி கேட்டா ஷூட்டிங்ல. அதனாலதான் ஷூட்டிங் முடிச்சு சீக்கிரம் சீக்கிரம் ஃபுல்லுமே கையில் கூட எடுத்து வச்சுக்கலாம் மசாலா. இல்ல கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். ஃப்ரம் டீசென்ட் ஃபேமிலி, ஃப்ரம் டீசென்ட் சேனல். கொஞ்ச நேரத்தை பாருங்க, பூரா பானிபூரியும் டைமர் முடியும்குள்ள பூரா தூத்திட்டு என்ன கேட்கணும். ஆமா, நாங்க கேட்காம விட்டுட்டோம். ஆனா இதுல ஜெயிச்சா என்ன கிடைக்கும் அது நம்ம கேட்கவே இல்லையா. ஜெயிச்சவங்களுக்கு இல்ல, தோத்தவங்களுக்கு வந்து சின்ன பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்டா? ஃபன்னியானது, பயப்பட தேவையில்ல. ஓகே, அது டைம் வந்து 6 minutes கம்ப்ளீட்டா இருக்கணும். பானிபூரி மட்டும் கிடையாது.
கிழங்கு ஆனியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடா இருக்கணும். அது கூட கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த தண்ணியே எப்ப முடியும் தெரியல. சாப்பிடு. 25 பூரிஸ்க்கு வந்து 15 மினிட்ஸ்ல ஜாஸ்தி, அதனால வந்து கிழங்கு ஆனியன்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிருக்கணும். என்ன தெரியும் வரவே மாட்டேங்குது இஞ்சிக்கிச்சு. ஃபாஸ்டா சாப்பிடுங்க, ஸ்லோவா சாப்பிட்டு இருக்கீங்க மெதுவா. இப்போ டைம் ஆகுது. பூரியில பானி ஊத்துற மாதிரியே தெரியலையே. இதனால கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்கணும். அவ்வளோ அப்படி சாப்பிடுங்க. அது எரியுது கொஞ்சமா சாப்பிடும்போது. நல்ல மனசா பாட்டி. எனக்கு கையில நடுங்குது. வாமா மின்னல். நாங்களும் ஈட்டிங் சேனல் பார்த்திருக்கோம். நாங்க என்ன நினைச்சோம், நினைக்கல. இல்ல அவங்க நம்ம ஈஸி சாப்பிடறதுன்னா பெரிய போட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாப்பா கொடுங்க. இதுல ஜெயிச்சவங்க வந்து தோத்தவங்க வந்து ஜெயிச்சவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். அப்படி பண்ணலாமா? இது மட்டும் கொடுத்தீங்க. ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரி. ஆனா ட்ரூத்னு சொன்னா அவங்க போய் சொல்லி தப்பிச்சிடுவாங்க. வேண்டாம், அது டேர் சேலஞ்சேவே வெச்சுக்கலாம். அப்படியா? சரி. சிவி தோத்தானா அவனை டான்ஸ் ஆட சொல்லிடுவேன். அவனுக்கு என்ன வராதோ அதை சொல்லிடி கரிதா. இவனுக்கு என்ன வராதோ அத வந்து நீ சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்றது சொல்ல. சரி, அவன் தோத்துட்டானா அவன் டான்ஸ் ஆடுச்சு. நீ தோத்துட்டீங்கன்னா உனக்கு டான்ஸ் நல்லா வரும். அது ஒரு பிரச்சனையும் இல்ல. அனிதாக்கு வராததா சொல்லிடுவோம். இதுல என்ன? ஆமா. கொண்டு ஓடுங்க. மசாலா கொண்டு கொண்டு வாங்க, டைம் ஆகுது. மசாலா கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. என்னப்பா அது அநியாயம்? அப்படியே அம்மா காரமா. வேகமா கொண்டாங்க. ஐயா நிறுத்துபி அப்பனா. ஏன் அவனுதுல எடு. அவனுதுல எடு. போய் முடியல. சாப்பிடும்போது டைம் வந்து 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 13 மினிட்ஸ் ஆக போகுது. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குப்பா. சிவியும் நெருங்கிட்டான். வேமா அந்த பொருளைக்கிழங்கு வச்சிருக்கிறேன் அப்புறம் கையில வாங்கலாம். யாரு பார்த்தா ஆகாது.
என்னங்க கோச்சிட்டு போய் சாப்பிட்டு டேய் அது வாய் போக கூடாது. நீங்க தாங்க ஓ உங்களுக்கு சாப்பிடு. ஆல்ரெடி ஓகே இன்னொரு 2 நிமிஷம் தான் இருக்கு. 13 நிமிஷம் 14 நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள யார் அது ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டல ஹரிதா. ஆமா ஆமா அப்ப வெங்காயம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ல. அந்த இது சாப்பிடு மசாலாவும். அனிதா மசாலா சாப்பிடு. அவ நீ மசாலா சாப்பிடு. நானும் இங்க எப்படி ஏய் மசாலா சாப்பிடு. மசாலா ரெண்டா போடல காய்ச்சல சாப்பிட்டுன்னு எல்லா பானிபூரி சாப்பிட்டேன். பானிபூரி கண்ட எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுத்தா அதான் சொன்னாங்க. நானும் அண்ணா சாப்பிட்டேன். உண்மை எப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு சாப்பிட்டேன். என் வாழ்க்கையில என்ன இருக்குது நோட் திஸ் பாயிண்ட். நான் சாப்பிட்டு முழுங்கிட்டேன். அப்ப சாப்பிடு முழுங்கிட்டேன். ஃபுல்லா முடிங்க. நான் சாப்பிட்டேன். நான் 15 நிமிஷம் ஆக போகுது. சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டாச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய். நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஸ்டாப் பண்ணு. எங்க இருக்கு எனக்கு தெரியவே இல்ல. ஐயோ 15 தெரியல. நிமிஷம் 13 செகண்ட். சரி இது யார் வின் பண்ணுனது? எப்படி ஏய் மசாலா வேணும்டா நீ சாப்பிடுறியா? 25 பானிபூரி தான் ஈட்டிங் சேலஞ்சு. மசாலா ஈட்டிங் சேலஞ்சுனா ஃபர்ஸ்ட் மசாலா சாப்பிட்டுக்கலாம். மசாலா சொன்னாங்கல்ல பானிபூரினா வந்து எல்லாமே சேர்ந்ததுதான் பானிபூரி. அந்த இதுல நான் சொன்னேன். ஏன்னா வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். என்னப்பா இந்த டிசிஷன் மட்டும் வரையில நம்ம வந்து அப்படியே ஒதுங்கிக்க வேண்டியதுதான். நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்லுங்கப்பா யாரு நான் தான் வின் பண்ண போறேன். எல்லா கிளிப்பையும் டெலீட் பண்ண. நம்ம முதல்ல வந்து சாப்பிடலாம். சூரி கதையோட ஐயோ சாப்பிட முடியுமா உண்மையாவே? முடியாது. பானையாட்ட அடிச்சு பானிபூரி சாப்பிட்டேன். நான் தான் வின்னேன். நான் தான் வின்னேன். ஏய் நீ எப்படி நான் பானிபூரி ஏ சின்ன பிள்ளைலாட்டு விளையாடுறதுக்கு இப்ப யாராவது ஒத்துக்குங்க. நான் தான் போய் வின்னேன். நான் தான் winner. என்னது இது? நான் நீ பேரு ஏய், எப்படி சரி கட்டுக்கு நிக்கிறியா? சரி நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல இருந்தே? எல்லாமே சாப்பிட்டாதான் வின்னு அப்படின்னு சரி சொல்லி. பஞ்சாயத்து அது கரெக்ட் அது கரெக்ட். யார் பஞ்சாயத்து தலைவர்? பஞ்சாயத்து தலைவர் பாப்பா பாப்பு. வாங்க ஆ. சொல்லு. பாப்பா யார் வின்னர்? சிபியா சிபியா கர்ணிதாவா? உனக்கு முட்டை விழா அதிகமா கொடுப்பாரு. பாப்பா சிபியா கர்ணிதாவா? இல்ல உனக்கு முட்டை சிபியா அதிகமா அனிதாவா? கொடுப்பாரு. சிபியா கர்ணிதாவா? அனிதாவா சிபியா அனிதாவா சிபியா பாப்பா உனக்கு அனிதாவா நாளைக்கு உனக்கு முட்டை வாங்கி தரேன். நாளைக்கு உனக்கு முட்டை வாங்கி தரேன். முட்டை வாங்கி தரேன். கேக் வாங்கி தரேன். முடியலாம் இல்லை. முட்டை வாங்கி தரேன். அண்ணா தரேன். ப்ளீஸ் பாப்பா. அப்படி யார் அண்ணா சாப்பிட்டா? யார்? சிபி தான் நடுவே நான் தான் winner. நான் வந்து என்னோட நம்ம சேனல் வில்லேஜ் பேடஸ் குக்கிங்காக நான் வந்து இந்த வீடியோ பண்ணேன். அதுக்காக என்னோட தாயார் தான் என்னோட சேனலோட ஓனர். ஆனா இது நான் இந்த பனிஷ்மெண்ட் நான் பண்றது அவ்வளவு நல்லதா இருக்காது. ஏன்னா இது நியாயம் இல்லை. அதனால என்னோட சேனல் ஓனர் சிவகாமி அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க. இப்படி காசு வந்து என்னோட வைப்பாங்க. இப்போ அண்ணாத்து அரடா ஊத்திக்கோ ஊத்திக்கோ அந்த பாட்டுக்கு சிவகாமி அவர்கள் நடனம் ஆடுறாங்க. நீதான் தோத்து போன என்னையா அடிச்சுட்டு இருக்கிறாங்க? நான் மேட்டுக்கு வரேன். இப்போ இப்போ ஒரு ஒரு நாட்டு இப்போ எனக்கு காரணம் சொல்ல வரல. டீம் தலைவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு டீம்ல இருக்கிற ஆள் வந்து தப்பா பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் தலைவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதனால இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டை எங்க அம்மாக்கு நான் எதுவுமே அம்மா கொடுத்தது இந்த பனிஷ்மெண்ட்டை அவங்களுக்கு தரேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மாவுக்கு எதுவும் கொடுத்ததுல பனிஷ்மெண்ட் நீ கொடுக்குற இது சரியாடா இது? இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு கண்ணுல கலங்குது இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு.
பானிபூரியில பானி நிறைய ஊத்தி சாப்பிட்டு போட்டு கண்ணு கலங்கி உட்காந்துக்கிட்டு என் அம்மாவுக்கு சேலஞ்சு கொடுங்க உனக்கு கண்ணு கலங்குதா? நான் என்ன சாப்பிட்டேன் சாப்பிட சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா சிபியும் நானும் ஒரு நடுநிலைமைக்கு வந்துட்டான். இப்ப நான் தான் வின் பண்ணேன். உங்க கோழிக்கு சரி சாட்சி என்னோட தோல்வியை நான் உண்மையாவே தோல்விதான் எடுத்தாங்க. ஓகேவா? நான் உண்மையை தான் சொல்றேன், நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்ப வந்து பனிஷ்மெண்ட் போலாம். பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். முதவே நான் நினைச்சு வச்சிருந்தேன். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதுக்குள்ள தண்ணி இருக்கா, ஒரு சம்பு தண்ணி குடிக்கணும். இல்ல 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 இல்ல, அந்த தண்ணிய வாயில ஊத்திட்டு அது முழுங்கவும் கூடாது துப்பவும் கூடாது. அந்த தண்ணிய வாயிலே வச்சுட்டு நம்ம ஒரு டங் ட்விஸ்டர் சொல்லணும். ஓகே, அவ்வளவுதான். சாதாரணமா சொன்னாலே வாயில வராது, தண்ணி ஊத்தி எப்படி சொல்றேன்? நான் சொல்றேன் என்ன டங் ட்விஸ்டர் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப டஃப். வாயில ஊத்துங்க, அப்புறம் சொல்றேன். சரி, இப்ப சொல்லிடுறேன். கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. ஒரு 2 வாட்டி சொன்னா போதும். ஓகேவா? ஓகே, பனிஷ்மெண்ட் சூப்பரா பண்ணியாச்சு. நாங்களா ஓவியா. ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க தண்ணி. இன்னும் கொஞ்சம் ஊத்தணும் தண்ணி. போதும் சொல்லுங்க. புரியுற மாதிரி இருக்கணும். ஒண்ணுமே புரியல. கரெக்டா புரியுற மாதிரி உங்களுக்கே புரிஞ்சுதான்னு கேளுங்க. அநியாயம், சொன்னதே புரியல. அப்புறம் எப்படி ஒரு டைம் சொல்லிட்டியா? இல்ல, சரி விடு, ஒரு டைம். நெக்ஸ்ட் டைம். கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்டு முட்டை. தப்பு புரிஞ்சாக்குவாங்களா? புரிஞ்சா வேணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லிட்டு பாரு, சொல்லிட்டேன். ஓகே, சொன்னாங்க. ஓகே, என்னதான் நான் பண்ண தப்பு இருந்தாலும் அடுத்து ஓமாளி ஒரு தப்பு என்ன தப்பு? நான் தான் முடிச்சிட்டேன், நான் தானே வின்னரு. சொல்றதுக்கு இப்போ நான் பானிபூரி 25 சாப்பிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? உருளைக்கிழங்கு சாப்பிடலையே அப்படின்னீங்க. நீ உருளைக்கிழங்க முடிச்சிட்டேன். ஆச்சா, உருளைக்கிழங்கு நீ முடிச்சிட்ட. அடுத்து இன்னொரு உருளைக்கிழங்கு வச்சாங்க. அந்த ஒரு காரணத்தால நீ ஜெயிச்சிட்ட. நீ சொன்ன காஸ்ட் ஒரு பூரி மிச்சம் இருந்த போது நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்ன. அதனால நான் தோல்வி ஒப்புக்கொண்டேன். அதனால நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டேன்ல, நீ ஒரு பூரி வச்சிருந்தீங்கல்ல, அதுக்காக நீ ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்ளணும். அது எப்படிப்பா? நான் நானே ஜெயிச்சிட்டேன்னா அப்ப ஃபுல்லா தாயிடுச்சுல, அப்புறம் இருக்கு. நீ ஒரு இது பண்ண என்னப்பா உனக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி யாருதான் வின்னர்ல? சரி, ஓகே. அது அவங்க சொல்லுவாங்க. ஈஸி நம்மளுக்கு. அது அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சரி, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீ ஏதாவது பண்ணு லாஸ்டா. பாட்டோ டான்ஸோ ஏதாவது பண்ணலாம். நம்மளுக்கு வராது, செட் ஆகும். உன்னை பாடு, ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுறது? மியூசிக் டைரக்டர். சரி, ஓகே அனிதா. இப்ப பாட்டு பாடுமா? ஓகே, பாட்டு பாடுறேன். நல்லா இருந்துச்சுன்னா கேளுங்க. அந்த மியூசிக் டைரக்டர் ஸ்டார்ட் பண்றேன். எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே மனம் ஏதோ பேசுது,
இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பாய் நிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நின்னாலும் நினைவில் வரும் நிறங்களே. That's it. பாட்டு பிடிச்சிருச்சுன்னா சொல்லுங்க. சரி அவ்வளவுதான். கம்போசிங் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க. ஆ, மியூசிக் அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். சாப்பிட்டாச்சு. செம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஆமா, அதுல ஆல் சிம்பிள்னு ஒன்னு வரும், அதை மட்டும் கிளிக் பண்ணா மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை இங்க முடிக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை ஃப்ரெண்ட்ஸ்.